மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்கள். இன்றைய இந்த வகுப்புல காப்பூத்து உயர்தர மாணவர்களுக்கான பரதநாட்டிய பாடத்தை தான் பிள்ளைகள் கற்க இருக்கின்றோம். அந்த பரதநாட்டிய பாடத்திலும் நாங்க சாஸ்திரிய நடனங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். நாங்க பரதநாட்டியம் தொடர்பான வரலாற்றை பார்த்திருந்தோம் பிள்ளைகள். அந்த பரதநாட்டிய வரலாறு எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னா, ஆரம்பத்துல தனி மனிதனாக ஆரம்பித்த இந்த வரலாறு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த பிள்ளைகள். பிறகு என்ன நடக்குது, அது அந்த வளர்ச்சி குன்றி போகுது பிள்ளைகள் என்ன நடக்குது, இந்த பரதநாட்டிய கலை திரும்பவுமே குன்றி போகுது. பரதநாட்டியத்தை ஆடக்கூடாது அல்லது சபைகள்ல அரங்கேற்றக்கூடாது போன்ற பல விடயங்கள் சொல்லப்படுது பிள்ளைகள். பிறகு என்ன நடக்குது, சோழர் காலத்துல இந்த பரதநாட்டியம் வளர்ச்சி அடைந்து வருது. சோழர் காலம், இந்த பொற்காலம் என்ற இந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட அரசனுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னராக இந்த பரதநாட்டியம் வளர்ச்சி அடைந்து வருது பிள்ளைகள். இப்படி படிப்படியா பாய்க்க நாயக்கர் காலத்துல என்ன நடக்குது, இதை அரங்குகள்லையும் ஆற்றுப்படுத்தலாம் என்று சொல்லப்படுது பிள்ளைகள். நாயக்கர் காலத்துல இவ்வாறெல்லாம் மாற்றம் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிரித்தானியர் ஆட்சி காலம் வருது பிள்ளைகள். இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்துல என்ன நடக்குது, சின்ன பிள்ளைகள் யாருமே டான்ஸ் பழகக்கூடாது, பரதநாட்டியத்தை நாங்கள் ஆற்றுகைப்படுத்த கூடாது என்ற ஒரு ரூல்ஸ் வருது பிள்ளைகள். ஆட்ட காலத்துல பிரித்தானியர் காலத்துல, இந்த பிரித்தானியர் காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த சுதேச நடனங்கள் வெவ்வேறு நடனங்கள் கொண்டு வரப்படுது. அது தொடர்ச்சியை தான் பிள்ளைகள் இந்த வகுப்புல பார்க்க போகிறோம். இந்த நாயக்கர் காலத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம் பிள்ளைகள். இவ்வாறு சிறு பெண் பிள்ளைகள் நடனம் ஆடக்கூடாது என்று சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இது கோயில்கள் ஆடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. இவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்ன நடக்கும், ஒரு சாரார் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில இதை வலியுறுத்தினம். இவர்கள சிலர் ஆங்கிலேயரும் சில படித்த இந்தியர்கள் பிறரும் அடங்கினம். 1910ஆம் ஆண்டுல மைசூர்லயும் 1930ஆம் ஆண்டுல திருவனந்தபுரத்திலையும் கோயில்கள்ல நடனம் ஆடுதல் சட்டம் மூலம் தடுக்கப்படுது. இந்த சட்டம் மூலம் என்ன நடக்குது, தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் 1947ஆம் ஆண்டுல தேவதாசிகளை கோயில்களுக்கு அர்ப்பணிக்கும் முறை சட்டபூர்வமாக தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படுது. இதற்கு பிறகுதான் யாரு, நம்ம பால சரஸ்வதி தேவி, சுவர் சரஸ்வதி, மயிலாப்பூர் கௌரி அம்மாள், முத்துரத்தினம்மாள், பானுமதி, வரலட்சுமி, ஜீவரத்தினம், ராஜலட்சுமி சகோதரிகள் போன்றோர் என்ன நடக்குது, திருக்கோயிலிருந்து வெளியே பரதநாட்டியத்துல பிரபலம் ஆகிறார்கள். இவ்வாறு இந்தியாவில மகிழ்ந்து மறுமலர்ச்சி பெற்ற இந்த நுண்கலைகள்ல நாட்டிய கலை மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு பிள்ளையார். 1985ஆம் ஆண்டுல உதயமான இந்திய தேசிய காங்கிரஸ் சுதேசிய கலை மறுமலர்ச்சிக்கு இது வழிகோலுது. 1893ஆம் ஆண்டுல சுவாமி விவேகானந்தர் இந்து சமய சிறப்பினை அமெரிக்காவில நடைபெற்ற உலக சமய பாராளுமன்றத்துல பிரமாதமாக எடுத்துரைக்கிறார். தம்மை இழிவாக கருதிய இந்த இந்தியர்கள் தலை நிமிர்றார்கள். அது மாத்திரமில்லாமல் சுதந்திர இயக்கம் நன்கு வலுப்பெறுவதற்கு கலைகள் பேணப்படுதல் மறுமலர்ச்சி அடைதலும் முக்கியமானவையா இருக்கு. சென்ற நூற்றாண்டுல வலுவூர் ராமையா பிள்ளை போன்றோர் பரத கலையினை சுதந்திர இயக்கத்துக்கு பயன்படுத்திய மனம் கொளற்பானதா இருக்கு அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். பரதநாட்டியத்தினுடைய இரு பெரும் பாணிகளை யாரு, பந்தனை நல்லூர் பாணியும், அடுத்தது என்ன பாணி, 2 பாணி இருக்கு பிள்ளைகள். பரதநாட்டியத்துக்கு இரு பெரும் பாணிகள் இருக்கு. அதுல ஒன்று பந்தனை நல்லூர் பாணி, அடுத்தது வலுவூர் பாணியிலையும் மிகுந்த தேர்ச்சி உள்ள ஆசான்களாக பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் வலுவூர் ராமையா பிள்ளை அவர்களும் இவ்விரு பாணிகளிலும் சிறப்பு வாய்ந்த நடனமணிகளை உருவாக்குகின்றார்கள். நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருவோம் பிள்ளைகள். பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அத போல வலுவூர் ராமையா பிள்ளை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இவை என்ன செய்யணும், 2 பாணிகளை உருவாக்கினோம். சோ இது இவர்களூடாக சிஸ்டர்கள் இந்தியாவிலும் இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் இந்த கலையை நன்கு வளர்த்து வர்றீனம். சரியா பிள்ளைகள்? மேலும் இந்த பரதநாட்டியம் கர்நாடக இசை போன்ற தற்போது பல்கலைக்கழகத்துல பல்வேறு நிறுவனங்களையும் கற்பிக்கப்படுது. நாங்க பார்த்துருப்போம் தானே பிள்ளைகள், இன்றைய நாட்கள பரதநாட்டியம் எப்படி இருக்கு, அநேக மாணவர்கள் விரும்பி கற்கக்கூடிய ஒரு பாடமா இருக்கு பிள்ளைகள். இவை பற்றிய ஆய்வுகள்ல கலைமானி, முதுகலைமானி, கலாநிதி பட்டங்களுக்காகவும் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. தேவதாசி நடனம் சதிர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு சமூகத்துல பண்புள்ளோரால
விரும்பத்தகாமல் இருந்த கலை. ஆரம்பத்துல எப்படி எல்லாம் இருந்தது பிள்ளைகள் இந்த பரதநாட்டிய கலை மற்றவரால விரும்பப்படாத ஒரு கலையா இருந்த பிள்ளைகள். இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களை எப்படி சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல நாங்க பார்த்திருந்தோம். நாங்க பிள்ளைகள் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களை எப்படி சொல்லியிருந்தாங்க, சதிர், அது மட்டும் இல்லாம இந்த தேவதாசி நடனம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆரம்ப காலத்துல விரும்பப்படத்தகாத ஒரு கலையாத்தான் இருந்தது. பிறகு மரமலர்ச்சி காலம் வருது பிள்ளைகள். அந்த மரமலர்ச்சிக்கு பின்னர் என்ன நடக்குது, பரதநாட்டியம் ஒரு புனித பாரம்பரிய தொன்மை மிக்க ஒரு கலையா மாறப்படுது. கோயில் கலை என்ன நடக்குது, அரங்க கலையா மாற்றமடையுது. இது தமிழருடைய தனி சிறப்பான நுண்கலையாக மட்டுமின்றி பாரத தேசத்துக்கு பொறுப்பான ஒரு நுண்கலையாகவும் திகழுது பிள்ளைகள். இந்த பரதநாட்டியம் எப்படி வளர்ச்சி அடைந்ததுன்னு பாத்துறீங்க தானே பிள்ளைகள். ஆரம்ப காலத்துல நான் முதல் வகுப்புலையும் தெளிவா எல்லாமே விளங்கப்படுத்தி இருந்தேன் பிள்ளைகள். வெரி சிம்பிள். நாங்க ஞாபகம் வச்சிருக்க கூடியது என்னென்ன காலப்பகுதி என்றதுதான் பிள்ளைகள். முதல் ஆரம்பத்துல எப்படி இருக்கு, யாருமே இல்லாம ஒரு தனி மனிதன் தன்னுடைய கூக்குரல் மூலம் கையசைவுகளின் மூலம் கை தட்டுறது, ஜம்ப் பண்றது, இப்படியான விஷயங்களின் ஊடாக கருத்தை வெளிப்படுத்துறான். பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா அது ஒரு சமூகமா மாறுது. குழுக்களா இணைஞ்சிருக்கிற மக்கள் தங்களுக்கு இடையில கருத்தை வெளிப்படுத்தினோம், ஒரு கை அசைவுகளால் வெளிப்படுத்தினோம். சோ என்ன நடக்குது பிள்ளைகள், தனியா இருந்த கலை குழுவானவர்களிடம் சேருது. அதன் பிறகு என்ன நடக்குது, சங்க காலத்துல என்ன நடக்குது பிள்ளைகள், நாங்க போன கிளாஸே இதெல்லாம் தெளிவா படிச்சிட்டோம் பிள்ளைகள். இந்த பரதநாட்டியம் இன்றைய நாள்ல அதிகமாக படிச்சிருந்த நாங்கள். அதுல பிள்ளைகள் நாங்கள் என்ன சொல்ல வந்த விஷயம், பரதநாட்டியம் குறித்து நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல சமூகத்தை தொடர்ந்து பிற என்ன நடக்குதுன்னு சொன்னா, சங்க காலத்துல பிள்ளைகள் அது ஒரு கூத்து வடிவமா கொண்டு வரப்படுது. இந்த பாணர் விரலியல் என்று சொன்னா நாங்கள் படிச்ச விஷயம்தான் கூத்து வடிவமா கொண்டு வரப்படுது. சங்கமருவிய காலம் என்று சொல்லப்படுது, ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படுது பிள்ளைகள். பரதநாட்டியம் வளர்ச்சி குன்றி போகுது. சங்கமருவிய காலத்துல அதன் வளர்ச்சி சரியா குன்றி போகுது. நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இலக்கியங்கள் வாயிலாக படிக்கக்கூடியதா இருக்கு. என்ன நடக்குது, இந்த சிலப்பதிகாரத்தில எல்லாம் அநேக மாணவர்கள் அதன் ஊடாக பல கதைகளை அறிந்து கொண்டிருப்பீங்க. இதுக்கு பிறகு என்ன நடக்குது, பல்லவர் காலம் பக்திசார இலக்கியங்கள் தோற்றம் வருது. பக்திசார ரீதியாக பரதநாட்டியம் வளர்ச்சி அடையுது. சோழர் காலம் ஒரு பொற்காலமாக கணிக்கப்படுது. இந்த சோழர் காலத்துல என்ன நடக்குது, பரதநாட்டிய கலை மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. பிறகு அடுத்த காலம் என்ன, நாயக்கர் காலம். நாயக்கர் காலத்துல என்ன பிள்ளைகள் நடக்குது, பரதநாட்டியம் கோயில்களில் ஆடப்பட்டு வந்த கலை நாயக்கர் காலத்துல அரங்க கலைகளாக மாற்றம் வருது பிள்ளைகள். இப்ப நாயக்கர் காலத்துக்கு பிறகு என்ன நடக்குது, ஆட்சி காலம் வருது, பிரித்தானியர் ஆட்சி காலம் வருது பிள்ளைகள். இந்த பிரித்தானியர் ஆட்சி காலத்துல என்ன நடக்குது, பரதநாட்டியத்தை சின்ன பிள்ளைகள் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறீங்க. சின்ன பிள்ளைகள் படிக்க கூடாது, கோயில் இல்லை இது ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப ஒரு மட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது பிள்ளைகள். பிறகு படிப்படியா வளர்ச்சி அடைந்து இந்த பரதநாட்டிய கலை ஆரம்பத்துல இந்த சதிர், தேவதாசிகள் நடனம் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்ட நடனம் பிள்ளைகள் எல்லோராலும் விரும்பத்தக்க ஒரு கலையாக மாறி இருக்கு. இந்த பரதநாட்டியத்தை தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். பரதநாட்டியம் பயில்வதால் எவ்வளவு பயன்கள் இருக்கு, நாங்க என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்றோம், பல விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். இந்த பரதநாட்டியம் பற்றி நாங்க படிச்சு கொண்டு போயிருக்க அதை உன்னிப்பா கவனிக்கக்கூடியதா இருக்கும் பிள்ளைகள். பல விஷயங்கள் இந்த காலம் அடிப்படையில மாத்திரம் இல்லாமல் நாங்க எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்றோம், இந்த பரதநாட்டியத்தினூடாக நாங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை அடைஞ்சு கொள்றோம், எவ்வளவு விஷயங்களை அறிந்து கொள்றோம் போன்ற பல விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். அப்ப நாங்க இன்றைய நாள்ல என்ன படிச்சு, நாங்கள் பிரதானமா பரதநாட்டியம் தொடர்பாக படிச்சு முடிச்சாச்சு. இதுல என்ன கேள்வி வந்தாலும் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மேக்சிமம் ஒரு MCQ குவேஷனுக்காவது நாங்க இதன் ஊடாக மார்க்ஸ்களை எடுத்துக்கொள்ள முடியும் பிள்ளைகள். பரதநாட்டிய வரலாறுன்னு சொல்லி கேட்டா இதை நாங்க அப்படியே எழுதிட்டோம்டா ஓகே பிள்ளைகள், சரியா? எக்ஸாமுக்கு ஏற்ற விதத்திலையும் எங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். A-level ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, அப்ப எங்களுக்கு மார்க்ஸும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நாங்க அதுக்கேற்ற மாதிரி விளங்கி படிக்கணும் பிள்ளைகள். படிக்கும் போது என்ன நோட்ஸை தான் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து பாடமாக்குறது மட்டும் காணாத பிள்ளைகள். ஒரு விஷயத்த படிக்கிறோம்னு சொன்னா அதுல என்ன இருக்கு என்ற அந்த உள்ளடக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப நாங்க மறந்து போனாலும் என்ன நடக்கும், எங்கட மைண்ட்ல இருக்கிற விஷயத்தை வச்சு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி கொண்டு போகக்கூடியதா இருக்கும் இல்லையா. பரதநாட்டிய வரலாறு நீங்க தெளிவா படிச்சுட்டீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து 2-3 தடவை அதை தெளிவா விளங்கப்படுத்திட்டேன். அடுத்த என்ன பார்க்க போறோம், என்ன பிள்ளைகள் அடுத்து பார்க்க போறோம், கதகளி.
கதகளி தொடர்பா தான் பிள்ளைகள் பார்க்க போறோம். சரியோ? கதகளின் தோற்றத்தையும் வளர்ச்சியும் பற்றி பார்ப்போம் இன்றைய நாள். சரியோ பிள்ளைகள்? இந்த வகுப்புல கதகளியை பற்றி வடிவா லிசன் பண்ணி கொண்டிருங்கோ பிள்ளைகள். தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வச்சு கொண்டு இருங்கோ. நாங்க பார்த்து கொண்டிருக்கிறதால அப்படியே எங்களோட மைண்ட்ல விளங்கிடாது. தேவையான விஷயங்களை நோட் பண்ணுங்க பிள்ளைகள். நீங்க இது ஏ லெவல் சிலபஸ் தானே, அப்ப நீங்க நோட்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருங்கோ, ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருங்கோ பிள்ளைகள். இப்ப இந்த கதகளியின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி பார்க்க தென்னிந்தியாவில் உள்ள கேரளா மாநிலத்துக்கு உரிய சிறப்பான நடனம் கதகளி. அப்ப என்னென்ன பிள்ளைகள் கேள்வி வரும்? எம்சிக்கு வாரேண்டா என்னென்ன கேள்வி வரும்? கேரளா மாநிலத்துக்குரிய நடனம் என்னென்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கதகளி. அப்படி இல்லைன்னு சொன்னா என்னென்னு கேட்கலாம்? கதகளி எந்த மாநிலத்துக்குரிய நடனம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள், ஆனா நாங்க இதை அறிஞ்சு வச்சிருக்க வேணும் பிள்ளைகள். கதகளி என்னத்துக்குரிய நடனம்? கேரளா மாநிலத்துக்குரிய ஒரு நடனம் தான் கதகளி. இந்த நடன பாணி இந்தியாவின் தென்மேற்கு பகுதியிலேயே பரவியுள்ள பல நடன மரபுகளில் இருந்து தோன்றியது என்று சொல்லிக் கொள்ளலாம். என்னவாம்? இந்த நடன பாணி இந்தியாவுல தென்மேற்கு பகுதியில இருக்கிற பல நடனங்கள்ல இருந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதான். பழங்காலம் தொட்டே கேரளா அரங்கு கலைகளுக்கு ஒரு இருப்பிடமாக இருந்து வருது. இதுவும் ஒரு வரலாறு கொண்டிருக்கும் பிள்ளைகள். ஒவ்வொரு நடனத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் தானே பிள்ளைகள். சடனா ஒரு கலை எண் தோன்றி நிற்குமா பிள்ளைகள்? இல்ல, அது படிப்படியா வளர்ச்சி அடைந்துதான் ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. சோ இதுக்கும் ஒரு பழங்காலம் தொட்டே அரங்க கலைகளுக்கு ஒரு இருப்பிடமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவற்றில சிலது பூரணமான சடங்கியல்புகள் உள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைகள். இதை தேவதைகள், ஆவிகள், காலம் சென்ற வீரர்கள் இவர்களை வேண்டிக் கொண்டு நிறைவேற்றுவதாகும். எங்கட பரதநாட்டியத்தை இருக்குதானே பிள்ளைகள்? நாங்கள் அம்மனை வேண்டி என்ன நடனம் ஆடுவோம்? எவ்வளவு நடனம் ஆடுவோம் பிள்ளைகள். கிராமிய டான்ஸ் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. கிராமிய நடனம், அபிநய பாடலண்டா என்னென்ன இருக்கு? அப்படி பிள்ளைகள் இந்த கதைகள் என்னத்தை மையப்படுத்தி ஆடப்படுது? இப்ப நாங்க அம்மனை வேண்டி ஒரு நடனம் ஆடுறோம், இப்ப ஒரு வேப்பில நடனம் ஆடுறோம், அல்லது கும்மி ஆடுறோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு பிள்ளைகள். கும்மி ஆடும் போது நாங்க என்ன கிராமத்தவர்கள் போல மாறி நாங்க நடனம் ஆடுவோம். அதை பரதநாட்டியம் போல ஆடுவோம் இல்ல. பெண்கள் லாபகமாக செய்யற ஒரு நடனமா நாங்க கும்மியை சொல்லிக் கொள்ள முடியும். அப்படித்தான் பிள்ளைகள் இந்த கதைகள் என்ன நடக்குது? யார வேண்டி ஆடுறாங்க? தேவதைகள், இந்த காலம் சென்று அதாவது இறந்து போன வீரர்களை மனசுல நச்சு கொண்டு இந்த கதகளி ஆடப்படுது. முகத்துல இவர்களுடைய அந்த மேக்கப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. கதகளி இந்த போட்டோஸாவது பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். கதகளி போட்டோஸ் பார்க்க இப்படி இருக்கிறது. முகத்துல அவங்க வர்ண பூச்செல்லாம் பூசி இருப்பாங்க. அவங்களுடைய அந்த நடனத்துக்கு ஏற்ற மாதிரி வர்ண பூச்சுக்களை பூசி இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கமுகு, பனை உலைகளிலான உடை ஆட்களை தேவதைகளாகவும் பூதங்களாகவுமே மாற்றி விடுது. சோ அவங்களுடைய உடுப்பு எப்படி பிள்ளைகள் இருக்கு? எப்படி இருக்கு பிள்ளைகள்? இந்த கதகளி நடனத்து கூட கமுகு, பனை ஓலை என்பதை யூஸ் பண்ணித்தான் இந்த ஆடைகளா யூஸ் பண்ணி கொள்ளலாம் பிள்ளைகள். சில வேளையில தெய்வத்தின் ஓவியம் தரையில வரையப்பட்டு அங்கால பல்வேறு இசை கருவிகள் துணை செய்ய கதை நடித்து காட்டப்படுது. இப்படி கூத்து, ஆட்டம், பகவதி காளி போன்ற வடிவங்களை கேரளத்தில் சிறப்பாக கண்ணனூரிலும் அதன் அருகில் உள்ள மாவட்டங்களிலும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கதகளி பரவி இருக்கிற இடம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைய. கதகளி பரதநாட்டியம் போல ஒரு தனி நடனம் இல்லை. அத போல சொல்லியிருக்கணும். கதக் போன்று அரசவை நடனமும் அல்ல. அப்ப என்ன கதகளி? பரதநாட்டியம் போல தனி நடனம் இல்லையாம் பிள்ளையார். அரசவை நடனத்தை போல இல்லையாம். கதக்க போலையும் இல்லையாம். கதகளி முனைப்பான ஒரு கூறு என்று சொல்லியிருக்கணும். அதன் அசைக்கு எண்ணாத அந்த நாடக பண்பு, அதாவது இந்த கதகளில நாடக பண்பு இருக்குன்னு சொல்லியிருக்கணும். இந்த நடிகர்களுடைய ஒப்பனைக்கு தனி மவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடிகனை தேவதையாக்குகின்ற முனைப்பான சடங்கின் மரபிலிருந்து இந்த நீண்ட ஒப்பனையும் கதகளியின் பக்தியும் உருவாக்கி இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கதகளியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அது எங்களுக்கு தேவையற்ற ஒரு விடயம் என்று நாங்க ஒதுக்கி வைக்க முடியாத பிள்ளைகள். ஏன்னு சொன்னா சாஸ்திரிய நடனங்கள்ல பலவிதமான நாங்க பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கணும்.
கூடியாட்டம் காலங்காலமாக பண்பாட்டுடன் ஒரு நாடக பாணி வளர்ச்சி பெற்று வருது. இந்த கூடியாட்டம் வழிபாடு சடங்குகள் நிறைந்த ஆடல் வகைகளும் கதகளி உருவாவதற்கு முன்னோடியாக அமைந்திருக்கின்றன. அப்ப கதகளிக்கு முன்னோடி என்னவாம்? கூடியாட்டம், அந்த வழிபாடு மற்றும் சடங்கு என்பற்றை வந்து சொல்லிக் கொள்ளினமா பிள்ளைகள். உடற்பயிற்சி, உடலை தேய்த்து சரியாக வந்து சீர் செய்து விடுறது, அபூர்வமா வந்து கால் நீட்டுறது, குதிக்கிறது, பாயிறது, வாழ்பயிற்சி எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு வந்து இந்த கதகளின் உத்தி உருவாகி இருக்குன்னு சொல்லப்படுது. கதகளிக்கு என்னெல்லாம் பிள்ளைகள் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த டான்ஸ் பார்க்க. வாழ்பயிற்சிகள் மாதிரி குதிக்கிறது, பாயிறது, காலெல்லாம் அவங்க வித்தியாசமான காலெல்லாம் நீட்டுவாங்க. அப்படியான இவற்றையெல்லாம் உள்வாங்கி இந்த கதகளி உத்தி உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைகள். ஒரு கர்ண பரம்பரை செய்தி பிரகாரம் வந்து ஒரு அரசன் கிருஷ்ண நாட்டம் நிகழ்த்துவதற்காக திருவாங்கூருக்கு அந்த நடிகர் குழாத்தை அனுப்பும்படி கள்ளிக்கோட்டை சாமரனை கேட்டுக்கொள்றார். சரியோ, அந்த சாமர் மறுத்துடுறாராம். என்ன செய்யணும்? இது ஒரு கர்ண பரம்பரை கதையாம் பிள்ளைகள். ஒரு அரசன் வந்து சொல்றார் கிருஷ்ண நாட்டம் செய்யறதுக்காக நடிகர் குழாம அனுப்பும்படி கேட்கின்ற போது வந்து அந்த கள்ளிக்கோட்டை சாமரனை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வந்து அவர் மறுத்துட்டார். அப்ப வந்து அந்த அரசர் ராமநாட்டம் என்ற 8 நாடகங்களை கொண்ட ஒரு தொடரை கிருஷ்ண நாட்டத்துக்கு பதிலாக எழுதி 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில நடிக்க வழி செய்கிறாருன்னு வந்து அறிய முடியுது. இசை பாடுபவர்கள் துணை செய்ய விரிவான உடல் அசைவுகளை நிறுத்தியதானது வசனம் பேசாத நடிப்புக்கு இன்னும் மெருகு சேர்க்கிறது. வாய்ப்பாட்டும் கருவிகளும் நடனத்தின் இசையமைப்பு நடன அமைப்பை நிர்ணயம் செய்கிறது. சுத்தனத்துக்கு தேவையான சொற்கட்டுகள் பூரணமாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுது பிள்ளைகள். இதெல்லாம் பார்த்து வையுங்கோ. இதன் கருப்பொருள் மகாபாரதம், பாகவத புராணம், சிவபுராணம், இன்னும் பல புராணங்களிலிருந்தும் இலக்கியங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட கருத்துக்களை கொண்ட நாடகங்களாக காணப்படுது. இந்த ஒப்பனையின் நோக்கம் மனித முகத்தை மூடுறதில்லை. இந்த கதைகளுக்கு ஏன் ஒப்பனை செய்யணும்? ஃபேஸ் தெரியாம இருக்கணும்டா, மற்றவ பார்க்க கூடாதுண்டா ஒப்பனை செய்யணும் இல்ல. அதன் நோக்கம் என்ன பிள்ளைகள்? அந்த பாத்திரமாவே இருந்தா பச்சை வர்ணம் கன்னங்கள்ல இருந்து தாடை எலும்பு வரை மந்தமான பச்சை நிறமுள்ள சுண்ணாம்பு பூசப்படுது. இந்த மேக்கப்பை பாருங்க பிள்ளைகள், சுண்ணாம்பு பூசப்படுது. நெற்றிக்கு வெள்ளை சுண்ணாம்பு அல்லது வந்து பாத்திரங்களுடைய மூர்க்கத்தனத்தை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு பெரிய கரூரமான மீச வைப்பினம். அதுல வந்து மேலுதட்டுல இருந்து மேல் கண் எலும்பு வரை வந்து அது வரையப்படுது. பிரத்யேகமா பாக்க வந்து பிள்ளைகள் தாடி ஒப்பனை செய்யப்படுது. கரந்தாடி நாயகனுடைய எதிரியா காட்டப்படுது. கரந்தாடி ஒருவன் வரைஞ்சு வந்தா வந்து அவன் நாயகனுடைய எதிரி. அரக்கர்களை குறிப்பதற்கு வந்து வெண்தாடி, மற்றது வந்து அனுமான் போன்ற தெய்வங்களுக்கு வந்து ஒப்பனை செய்யப்படும். என்ன பிள்ளைகள்? கரந்தாடி வந்து நாயகனுடைய எதிரி, அரக்கர்களை குறிப்பதாக இருக்குது. வெண்தாடி என்ன செய்யப்படுது? அனுமான் போன்ற தெய்வங்களுக்கு ஒப்பனை செய்வதற்காக இந்த வெண்தாடி பயன்படுத்தப்படுது பிள்ளைகள். சரியோ? அது திரும்பவும் அவளாத்தையும் முருகா ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது. சோ நீங்க சொல்லும் போதே லிசன் பண்ணிக்கொண்டு இருக்கோ. அடுத்தது வந்து பிள்ளைகள், கொட்டாரக்கரை கோட்டயம் அதிபர்களை தவிர பல ஆசிரியர்கள் இப்போதைய கதகளி நடன வரிசைக்கு தங்கள் பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். கார்த்திகை திருநாள், அசுவதி திருநாள், வித்வான் குயில் தம்பிரான், புகழ்பெற்ற உன்னையை வாரியர் இந்த ஆசிரியர்கள்ல வந்து முக்கியமா இருக்கணும். திருவாங்கூர் மகாராஜாக்களாகிய சுவாதி திருநாள், ராமவர்மா ஆகியோர் இக்கலைக்கு ஆதரவு அளிக்கின்றனர். பலராம பாரதத்தின் உப அத்தியாயம் ஒன்றில் கதகளியில் உள்ள அசைவுகளுக்கு இணங்க முட்டி வளைதல், பாத நீட்டம் போன்ற அங்க அசைவுகளை பற்றி குறிப்புகள் இருக்கு. என்ன பிள்ளைகள் சொல்லப்படுது? பலராம பாரதத்தின் உப அத்தியாயம் ஒன்றில் வந்து இந்த கதகளின் அம்சங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது பிள்ளைகள். இதை சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ற நூல் என்ன பிள்ளைகள்? கஸ்த லக்ஷண தீபிகா என்ற நூல்ல வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. சோ இது குறித்து நீங்க பார்த்து கொள்ளுங்க. அடிப்படை கதகளி அசைவுகள் வந்து 16வது நூற்றாண்டுல வந்து ஆதாரம் ஏற்படுது. இந்த அடிப்படை கதகளி அசைவு வந்து எப்ப பிள்ளைகள் உருவாகுது? 16ஆம் நூற்றாண்டுல உருவாகுது பிள்ளைகள். 20ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குது? தெய்வம், பகவதி வழிபாடு போன்ற சடங்கு நடன நாடக மரபுகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஆலய நாட்டியம், மெருகேறிய சடங்கு கலைகளான கூடியாட்டம், கதகளி, கிருஷ்ண நாட்டம், ராமநாட்டம் இவை மங்கி
வெகு சில இடங்கள்ல மட்டும் ஏனோதானோ என்று சொல்லி இந்த கதகளி ஏனோதானோ என்று சொல்லி நடந்து வருது. சரியோ பிள்ளைகள்? வடிவா பார்த்து கொள்ளுங்கோ. இந்த பேர்களை ஞாபகம் வச்சிருங்கோ. இந்த ஆட்ட முறையை வந்து பார்ப்போம். செய்யும் என்னதுன்னு ஆட்ட முறை பிள்ளைகள்? இந்த கதைகளி நடனத்தினுடைய ஆட்ட முறை எவ்வாறு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சிருங்கார ரசம் இதுல காணப்படும். இங்க என்ன காணப்படும்? சிருங்கார ரசம் காணப்படும். அதுல வந்து வீரம், கோபம் போன்ற மனோபாவங்களை வெளிப்படுத்தும் மிக நுணுக்கமான வகையில கைகாலனுடைய அசைவு காணப்படும். பாத அசைவுகள் சொற்கட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கும். அபிநயம் 3 பகுதியாக அமைந்திருக்கும். கதைகளின் ஆட்டமுறை எவ்வாறு இருக்குமா பிள்ளைகள்? சிருங்கார ரசம் காணப்படுமா? வீரம், கோபம் போன்ற மனோபாவங்கள் வெளிப்படுத்தப்படுமா? மிகவும் நுணுக்கமான வகையில கைகால்களுடைய அசைவு காணப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது. இதுல அபிநயம் 3 பகுதியாக பிரிக்கப்படுது. முதலாவது ஒவ்வொரு வார்த்தையின் பொருளை விளக்கும் அபிநயம். ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் விளக்குகின்ற அபிநயம். பிறகு பார்த்தோம் என்று சொன்னா ஒரு முழு அடியையும் விளக்குகின்ற வகை அபிநயம். என்ன அபிநயத்தின் வகைகள் பிள்ளைகள்? முதலாவது ஒவ்வொரு வார்த்தையின் பொருளை விளக்குகின்ற அபிநயம் இருக்கு. இரண்டாவது அபிநயம் ஒரு முழு அடியையும் விளக்குகின்ற வகை அபிநயம் இருக்கு. மூன்றாவது என்ன பிள்ளைகள் இருக்கு? பாடகரை பின்பற்றும் நாட்டியக்காரருடைய அபிநயம் இருக்கு பிள்ளைகள். பாடகரை பின்பற்றும் நாட்டியக்காரருடைய அபிநயம் இருக்கு பிள்ளைகள். தொடர்ச்சியா நாங்க பாக்க இதுல ஒப்பனைக்காரன் எப்படி அழைக்கப்படுறான்? கேள்வி வரும் பிள்ளைகள். MCQல கதகளில ஒப்பனைக்காரர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? சவுட்டிக்காரன் என்று சொல்லி சொல்லப்படுற பிள்ளைகள். அவன நேம வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாத்திக பாத்திரமாக வந்து குறிப்பிடப்பட்டு கொள்ளுது. சரி, இது இந்த ஆடை அணிகளின் ஒப்பனைகளை வந்து பார்த்தா கதைகளினுடைய ஆடை அணிகலன்கள் தொடர்பாக பார்த்தா பிள்ளைகள் கதை மாந்தருடைய குண இயல்புகளை காட்டும் குறியீடாக பிள்ளைகள் ஒவ்வொரு நிறமும் வந்து ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துறதா இருக்கு பிள்ளைகள். பச்சை வந்து எப்படி இருக்கு? நல்ல குணங்களை வெளிப்படுத்துறதுக்கு பச்சை கலர் வர்ணம் வந்து பூசப்படுது. சிவப்பு தாடி எதுக்கு பிள்ளைகள் வைக்கப்படுது? ஒரு ஆளுக்கு வந்து தீய குணம் இருந்தா அதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு, இந்த பாத்திரம் வந்து தீய குணம் கொண்டு ஒருவர் என்று சொல்லி வெளிக்காட்டுறதுக்கு சிவப்பு தாடி வைக்கப்படுது. கருப்பு தாடி ஏன் வைக்கப்படுது? பூர்வீக குடிகள் அல்லது வேட்டுவர்களாக இருக்கின்ற போது வந்து கருப்பு தாடி வைக்கப்படுது. வெண்தாடி ஏன் பிள்ளைகள் வைக்கப்படுது? பாதி மனித உரு பாதி அனுமான் உரு என்பனவற்றுக்கு வந்து வெண்தாடி வைக்கப்படுது. அடுத்தது இளம்பச்சை சிருங்காரத்துக்கும், சிவப்பு ரௌத்ரத்துக்கும், மஞ்சள் அற்புதத்துக்கும் வெளிப்படுத்துகின்ற வகையில ஒப்பனை செய்யப்படும் பிள்ளையாள். நாங்க இந்த கதைகளையே பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலே பிள்ளையால் என்னென்ன ஒரு பாத்திரத்தை பார்க்கின்ற போது இந்த கலர்ஸ் தெரிஞ்சிருந்தாலே பிள்ளையால் அவ என்ன பாத்திரம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கணும்ன்றதை வந்து எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும் பிள்ளையால். அந்த கலரை நாங்க பார்த்தோம்னு சொன்னா நாங்க பார்த்திருப்போம். இதுல என்னன்னு சொல்றது, அந்த ரசங்களுக்கே தனித்தனியா இருக்கக்கூடியதா இருக்கும். பாருங்க பிள்ளையால், இளம்பச்சை என்ன சிருங்காரத்தை குறிக்கதா இருக்கு, அத போல சிவப்பு என்ன ரௌத்ரத்தை குறிக்கிறதா இருக்கு, மஞ்சள் என்ன பிள்ளைகள் அற்புதத்தை வெளிப்படுத்துறதா இருக்கு. சோ இவையெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. ஒப்பனைகள் வந்து என்னத்துல செய்யப்படுது? அரிசி மாவுல பலவித வண்ண பொடிகளை கலந்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ப மணிக்கணக்கில் வந்து ஒப்பனை செய்வார்கள். சரியோ பிள்ளைகள்? ஒப்பனைகள் வந்து என்னத்துல செய்யப்படுது? அரிசி மாவில பலவித வண்ண பொடிகளை கலந்து கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப வர்ணம் செஞ்சு கொள்ளுவினம். கிரீடம் புஜகீர்த்தி பயன்படுத்தப்படுகின்ற கதையின் பாத்திரத்துக்கு ஏற்ப வந்து ஆடை அணிகலன்கள் வந்து அணியப்படுது. பிறகு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இசை கருவிகள். சோபன இசை இங்க கையாளப்படுது. என்ன இசை பிள்ளைகள் இங்க கையாளப்படுது? சோபன இசை கையாளப்படுது.
பிறகு பார்த்தோம்னு சொன்னா சுத்த மத்தளம், சேங்கலம், செண்டை, கைமணி, இடக்கை வந்து இங்க பயன்படுத்தப்படுது. இங்க கலைஞர்கள் இட்டிராட்சிர மீனன், புதியாய் கல்தம்பான் என்று சொல்லி அழைக்கப்படினம். இதுதான் பிள்ளைகள் கதகளி. கதகளி வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பிள்ளைகள். அதை கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் படிச்சு வச்சிருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? இவற்றையெல்லாம் வந்து நாங்க தெரிஞ்சு வச்சுக்க கூடியது அவசியமா இருக்கு. நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்திருந்தோம். இதுல வந்து ஒப்பனைக்காரன் வந்து எவ்வாறு அழைக்கப்படுறான், சவுட்டிக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுறான். அத போல வந்து என்ன நடக்குது, ஒப்பனைக்காரன் சவுட்டிக்காரன் என்று அழைக்கப்படுறான். சரி, ஒப்பனைக்காரன் வந்து சவுட்டிக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுறான். பிள்ளைகள் கதகளி தொடர்பா படிச்சிருந்தாங்க. இந்த கதகளியில வரக்கூடிய கேள்விகள் என்ன பிள்ளைகள், இந்த கதகளி எந்த மாநிலத்துக்குரிய ஒரு நடனமாக இருக்கு? தென்னிந்திய மாநிலத்துக்கு பொருத்தமான ஒரு நடனமாக இந்த கேரள மாநிலத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு நடனம் தான் கதகளியா இருக்கு பிள்ளைகள். இந்த நடன பாணி தொடர்பாக வந்து பல்வேறு விஷயத்த பார்த்துட்டோம். இது பரதநாட்டியத்தை போல வந்து ஒரு தனி நடனமாகவும் இல்லை, மாறா வந்து கதக் போல வந்து அரசவை நடனமும் இல்லை. இது மாதிரி வந்து இது வந்து ஒரு நாடக பாணியை கொண்ட ஒரு நடனம் அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம். மேலும் வந்து இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து பார்த்திருந்தாங்க பிள்ளைகள். இது ஒப்பனை முறை பற்றி பார்த்திருந்தாங்க. இந்த ஒப்பனை முறைகளும் நாங்கள் பார்த்து வைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நற்குணத்துக்கு என்ன நிறம் யூஸ் பண்ணி கொள்ளுவோம்? பச்சை நிறம். நற்குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பச்சை நிறம் யூஸ் பண்ணி கொள்ளுவோம். அடுத்தது சிவப்பு தாடி என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? தீய குணத்துக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளுவோம். கருப்பு தாடி பூர்வீக குடிகள் அல்லது வேட்டுவர்களாக இருப்பவர்களுக்கு வந்து அந்த கருப்பு தாடியை பயன்படுத்தி கொள்ளுவோம். அடுத்தது வெண்தாடி பாதி மனித உரு பாதி அனுமான உருவுக்கு வந்து பயன்படுத்தி கொள்வோம் என்று சொல்லி படிச்சினாங்க பிள்ளைகள். இளம் பச்சை வந்து ஸ்ருங்காரம், இளம் பச்சை வந்து ஸ்ருங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கும், சிவப்பு வந்து ரௌத்ரத்தை வெளிப்படுத்துறதுக்கும், மஞ்சள் வந்து அற்புதத்தை வெளிப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க பிள்ளைகள். இந்த வண்ணம் எல்லாம் என்னத்துல செய்யப்படுதுன்னு சொன்னா, அரிசி மாவுல வந்து பல வண்ணப்பொடிகளை கலந்து இந்த ஒப்பனைகள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இசை கருவிகளிலும் வந்து நாங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம், சோபன இசை வந்து இதுல கையாளப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்க முதல் வந்து பரதநாட்டியம் தொடர்பாக பார்த்திருந்தாங்க. அந்த பரதநாட்டியத்திலையும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எவ்வாறு ஸ்டார்ட் பண்ணது, எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, இப்ப எப்படி இருக்கு, அது தொடர்பா பார்த்து முடிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து கதகளி பற்றி பார்த்திருந்தாங்க. கதகளிலையும் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை வந்து படிச்சிருந்தாங்க. அது எங்க உருவான நடனம், அதுக்கு வந்து ஒப்பனைகள் வந்து எவ்வாறு மேற்கொள்ளப்படுது, அதுல வந்து இசை கருவிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுது, அது மாத்திரமில்லாமல் வந்து அந்த ஒப்பனையாளர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் போன்ற பல விஷயத்தை நாங்க பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள். தொடர்ச்சியா வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்க இருக்கிறது தான் பிள்ளைகள் மோகினி ஆட்டம். அதுலயும் வந்து நாங்கள் அந்த மோகினி ஆட்டத்தின் தோற்றம் வளர்ச்சி, அது மாத்திரமில்லாமல் அதுக்கு எவ்வாறு வந்து ஒப்பனைகள் பயன்படுத்தப்படுகின்றன போன்ற விடயங்களை வந்து பிள்ளைகள் நாங்க அடுத்த கிளாஸ்ல படிக்க இருக்கிறோம். அப்ப இந்த பரதநாட்டியம் தொடர்பாகவும் கதகளி தொடர்பாகவும் கிளியர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க கிளியர் பண்ணி கொண்டு போன்றோம்னு சொன்னா எக்ஸாமுக்கு எங்களுக்கு அதிகமா வந்து நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலயே வந்து படிச்சுட்டே இருக்க தேவையில்லை பிள்ளைகள். ஈஸியா நாங்க விளங்கி கொண்டோம்னு சொன்னா எக்ஸாமுக்கு கிட்ட எங்களுக்கு மிகவும் வந்து இலகுவாக இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நீங்களுமே படிங்க பிள்ளைகள். சரி, அடுத்த வகுப்புல வந்து மிச்சத்தை படிப்போம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.